அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த உலகத்திலேயே நாம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னும் நம்மள மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்மை விட ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்கும்போது நாம படுறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். இதை விட அந்த மாதிரி ஒரு நபரை மீட் பண்ணும்போது அவர் அவ்வளவு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கூட அந்த சிச்சுவேஷனை அவருடைய லைஃபை அவங்க பாசிட்டிவா எடுத்து கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்டோரியை நம்ம கேட்கும் போது நமக்குள்ள ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்கனால ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலையை பாசிட்டிவா அணுக முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்னால எப்படி அதை முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரே பதில் அவங்களுடைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். எல்லாத்தையும் நேர்மறையா அணுகிற அவங்களுடைய அணுகுமுறை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நாமும் நம்முடைய லைஃபை பாசிட்டிவா லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ்